கூட்டரசு கோட்பாடு மாநாட்டின் தீர்மானம் திருத்துறைப்பூண்டி செயல்பாட்டாளர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தோழர் பழனிக்குமார் அவர்கள் தீர்மானம் வாசிப்பார். அனைவருக்கும் திருத்துறைப்பூண்டி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம்: தமிழ் சான்றோருக்கு புதிய மணிமண்டபம் எழுப்புக. தமிழர் மரபு வழி வேளாண்மையை மீட்பதில் மாபெரும் பாய்ச்சலை தொடங்கி வைத்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா கோ. நம்மாழ்வார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி ஆட்சியாளர்களும் இயற்கை வேளாண்மையை ஏற்கும் நிலையை உண்டாக்கியவர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுத்து நெற்களஞ்சியத்தை காவு கொடுக்கும் வகையில் ஆட்சியாளர்கள் இறங்கிய போது அதை தடுத்து நிறுத்திட மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தியவர் ஐயா நம்மாழ்வார் அவர் முயற்சியின் தொடர்ச்சியாக வேளாண்மையை காப்பாளர்களும் இயற்கை ஆர்வலர்களும் மக்களை திரட்ட போராடியதால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றும் இதில் தொழிற்சாலைகள் கூடாது என்றும் அதில் அதிமுக ஆட்சியில் சட்டம் இயற்றினார்கள். அச்சாதனைக்கு முன்னோடியாக விளங்கியவர் நம்மாழ்வார் அவர்கள். அவருக்கு தஞ்சை மாவட்டத்தில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் நிறுவுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற தமிழர் மறுமலர்ச்சியில் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் மிக கண்டத்தில் வெவ்வேறு பெயர்களில் செயல்படும் இசைகள் அனைத்தும் தமிழ் இசையிலிருந்து உண்டானவை என்பதை சான்றுகளுடன் மெய்ப்பித்தவர் ஆபிரகாம் பண்டிதர் அவருடைய கருணாமிர்த சாகாரம் என்ற இசை நூல் மிக பெரிய களஞ்சியம். சித்த மருத்துவத்தில் மாபெரும் சாதனைகள் புரிந்தவர் ஆபிரகாம் பண்டிதர். அப்படிப்பட்ட ராவ் பகதூர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் முழு உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபமும் சிறப்பு ஆய்வு மையமும் தமிழ்நாடு அரசு ஆய்வு மையம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. காவிரி பூம்பட்டினத்தையும் தேனி மாவட்டத்தில் கண்ணகி கோட்டத்தை கண்டறிந்தவர் கரந்தை கல்லூரி பேராசிரியர் சி. கோவிந்தராசனார் அவர்கள் இளங்கோ அடிகளின் சிலப்பதிகாரத்தில் உள்ளபடி காவிரி பூம்பட்டினத்திலிருந்து மதுரை, தேனி, கம்பம், கூடலூர், புளியங்குடி வழியாக கண்ணகி கோட்டத்தை கண்ணகி காலடி தடம் வழியாக தன் காலடி தடம் பதித்து கண்டுபிடித்தவர். அத்துடன் பல்வேறு ஊர்களில் உள்ள பல கோயில் கல்வெட்டுகளையும் படித்து அவ்வூர்களின் வரலாற்றை விளக்கியவர் பேராசிரியர் சி. கோவிந்தராசனார் அவர்களுக்கு தஞ்சையில் முழு உருவ சிலையுடன் கூடிய நினைவு மணிமண்டபமும் ஆய்வகமும் நிறுவுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தோழர் பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி.